இது ஏதாவது ஹதீசுகளில் நிரூபிக்க முடியுமா? மதுஹபுகள் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிற எந்த அமல்களையும் நேர்முகப்படுத்த முடியாது. இத வேற வார்த்தையில சொல்றதுன்னா, இவங்க 4 மதுஹபை தாண்டி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்ங்கறாங்கல்ல, அது பொய். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 5வது எங்க மதுஹப் இருக்கு, நீ அதை பின்பற்றுன்னு கூப்பிடுறான ஒழிய பேரு குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறான். இது மிகப்பெரிய தவறு. குர்ஆன் ஹதீஸ் அவர்களுக்கு இந்த வித்தியாசங்களை எல்லாம் சொல்லவில்லை. நேரடியா போய் நாங்களே குர்ஆன் ஹதீஸ்ல ஆய்வு செஞ்சு நாங்களே எல்லாம் பண்ணிடுவோம்னா முடியாது. காவிரி தண்ணியை என் தோட்டத்துக்கு நேரா காவிரி நடு ஆத்துல இருந்து போர் இறக்கி பைப்பு போட்டு நேரா என் தோட்டத்துக்கு இறக்க வேணா முடியாது. தம்பி, அங்கிருந்து வாய்க்காலுக்கு வரும், வாய்க்கால் அங்கிருந்து வரப்புக்கு வரும், அது சின்ன ஓடையாக வரும், அப்புறம் பிரிஞ்சு பாத்தி கட்டி பாத்தி வழியாக உன்னுடைய தோட்டத்துக்கு வரும். தண்ணி காவிரி தண்ணி தான், அதே ஆற்றிலிருந்து தான் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷரியத்து தான். அது வாய்க்கால் வழியாய், ஓடைகள் வழியாய், பாத்திகள் வழியாய் பயணித்து தோட்டத்துக்கு வரணும்னு நாங்க சொல்றோம். இல்ல டைரக்டா ஆத்துல இருந்தே டியூப் போடுவேன் நீ சொல்றது எந்த வகையிலையும் ஒத்து வராது. நேரடியாக எவ்வளவு பின்பற்ற முடியும்? தொழ வைக்கிறார் ஒரு இமாம், மைக் இல்ல, ஒரு நாள் 5 சஃப்க்கு முகப்பிர், அதுக்கப்புறம் இவருடைய சவுண்டை தான் அவரை எடுப்பார், அல்லாஹு அக்பர். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல கேட்கல, அங்கிருந்து ஒருத்தர் அல்லாஹு அக்பர். முகப்பிர்களாக எங்களுக்கு இமாம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் எங்களுக்கு நேரடியாய் கேட்கவில்லை, முகப்பிர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய தொழ வைப்பது ரசூல் தான், எங்களுக்கு இமாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இவன் என்னன்னா முகப்பிரே தேவையில்லை, நாங்க எல்லாம் டைரக்டா எட்டி பார்த்து தொழுதுக்குவோம். அங்கிருந்து நேரா பார்ப்போம், குனிஞ்சது நிமிர்ந்தது எல்லாத்தையும் எப்படி முடியும்? நடைமுறை சாத்தியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் என்று நேரடியாக வருகிறார்கள். காலஞ்சென்ற மருகும் ஐயம்பேட்டை ஏகேஎம் ஜியாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள், நகைச்சுவையான பேச்சாளர் அவர்கள் நினைவுக்கு வருகிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இவர்களுடைய சில குறும்புத்தனங்கள் எல்லாம் அப்போதுதான் மேடைகளில் துவங்கி இருக்கிற நேரம். ஹஜ்ரத் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒருத்தர் நேரா வந்து பேசுமாம்ட்ட ஹஜ்ஜுக்கு போகணும்னாராம். ஹஜ்ஜுக்கு போகணும், அதான் குர்ஆன் ஹதீஸ் நேரடியா பின்பற்றினா போதும்ட்டாங்க. இதுதான் இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்குது. அப்புறம் இது சிஹா சித்தாவுடைய தர்ஜுமா, சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திருமதி எல்லாம் ஒரு ஆட்டோல ஏத்தியாச்சு. நீ போயிட்டு வா, நீ வீட்டுல போய் ஹஜ்ஜு பண்ணிரு. குர்ஆனும் ஹதீஸும் அவன் போயிட்டு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டானா. எல்லாம் ஹஜ்ஜுக்கு பிறப்புறப்ப எஹ்ராமோட நிக்கிறப்ப அவன் இந்த பக்கம் கோவணத்தோட வந்தானா. எஹ்ராம் கட்டிட்டு தானே வரணும், அவன் கோவணத்தோட வந்திருக்கான். என்னன்னு விசாரிச்சா இவன் படிச்சு முடிச்சுட்டு வர்ற போது அவன் எஹ்ராம் அந்த நிலைமையில தான் இருக்கு என்று சொல்லுவார்கள். உண்மை முழுவதுமாக ஹதீசுகளை படித்து நான் நேரடியாக தெரிந்து கொள்கிறேன் என்று புறப்படக்கூடிய ஒருவனுடைய நகைச்சுவைக்கு சொல்லுவதென்றாலும் இது ஆய்வு ரீதியாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கு முஸ்லிமுக்கு சாத்தியம் இல்லை. இதை பகுத்து சட்டங்களாக்கி பகுப்பு ஆய்வு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒப்பற்ற பணியை வாங்குவதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்கள் தான் இமாம்கள். அவர்கள் இந்த வேலைகளை செய்தார்கள், மாற்றமாக ஒன்றும் சொல்லவில்லை. நேரடியா நாங்க போறோம், எல்லாம் நேரடியா பாத்துக்கிறோம், இமாம்களும் வேணாம், அதுவும் வேணாம், இது வேணாம். கடல்ல போய் முத்தெடுக்கிறேன்னு நேரா போறான், ஒன்னும் தெரியாது, நீச்சலும் தெரியாது, முன்ன பின்ன நம்ம ஊர் ஆத்திலேயே மீன் பிடிச்சது இல்லை இவன். இதுல வேற கடல்ல போய் நேரா செத்துருவிடா, முத்தெடுக்க மாட்டேன், முத்தெடுக்க முடியாது, இல்ல நாங்க நேரடியா கடல்ல குதிக்கிறோம். தற்கொலைக்கு சமம் அது. குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இருக்கிறது. எல்லோருடைய கல்வி அறிவிற்கும் அவர்களின் விளக்கும் திறனுக்கும் ஏற்ப குர்ஆன் அவ்வளவு சீக்கிரமாக நம்மாலே கையாள முடியாது. குர்ஆனிலே ஞான கருத்து உண்டு, லஹுரும் பத்தனும் உண்டு, உட்புறம் வெளிப்புறம் உண்டு. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் புறம் இருப்பது போல் அகம் உண்டு. ஹதீசுகளிலும் அப்படி உண்டு. இன்ன ஃபில் ஹதீஸி ஹகாயிக வ தகாயிக லா யரிஃபுஹா இல்லல் உலமாஉல் ஃபுகஹா. இவர்கள் அவ்வப்போது தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற இப்னு தைமிய்யா போன்றவர்களே ஒத்துக்கொண்டு எழுதிய வார்த்தை இது. என்ன தெரியுமா? ஹதீஸ்களிலும் கூட சில நுட்பங்கள் ஒளிந்து கிடக்கிறது. சட்டம் படித்த உலமாக்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி சாமானியன் புரிவான்?
4 மதுகப்பு வேணாம், இப்படி இருந்துச்சல்ல அப்படி இருந்துச்சல்ல, நமக்குள்ள 4 என்ன, நமக்குள்ள எதுக்கு 4, எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசின உடனே நம்ம ஆளுகளும் மாறி போயிடுறாங்க. திரும்ப அவன்கிட்ட கேட்கலாமல்ல, ஏன்டா நமக்குள்ள 4 பிறை எடுத்துக்கடா, ஒரே பிறையில போதுமல்ல அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாமல்ல. 4 பெருநாள் கொண்டாடுறான். புதன்கிழமை ஒரு ஊர்ல, வியாழக்கிழமை ஒரு ஊர்ல, வெள்ளிக்கிழமை ஒரு ஊர்ல, 4 மதுகப்பு போனா எல்லாம் ஒன்னா இருக்கலாங்கிறான். நீயும் கொஞ்சம் ஒன்னா வாவேன், ஒரே மாதிரி பெருநாள் கொண்டாடலாமே, முடியலையே. முந்தா நேரத்தை நோன்பு தொடங்கிடுறான். என்னென்ன நடக்கிறது அல்லவா? குர்ஆன் ஹதீஸை ஆய்வு நேரடியாக செய்கிறோம் என்ற பெயரால், மதுகபுகளின் மீது காரி உமிழ்கிறோம் என்ற பெயரால் தங்களை தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதோடு ஆய்வு என்ற ரீதியில் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார்கள்.